काला काला शा काला मेरा काला ही सरदार गोरे दफा करो गोरे दफा करो मैं आपत्ति लेती तार काला शा काला दसड़िए तेरे पंज पुत्र दो ए भी दो शराबी दसड़िए तेरे पंज पुत्र दो ए भी दो शराबी तेरा मेरे हान दाओ मैं फिर नाबी काला शा काला मेरा काला ही सरदार गोरे दफा करो मैं आपत्ति लेती तार काला शा काला दसड़िए तेरे पंज पुत्र दो तीन दो कनक्शन दसड़िए तेरे पंज पुत्र दो तीन दो कनक्शन ஐயோ அத்தை சித்தார்த்துக்கு மஞ்சள் தடவிட்டாங்க. ஐயோ என்ன மன்னிச்சிரு சித்தார்த், கால் தடுக்கி. இல்ல இல்ல பரவாயில்ல. பாரு உன் புருஷனுக்கு இன்னைக்கு மஞ்சள் பூசிட்டாங்க. எனக்கு பூச வேண்டிய மஞ்சள ஓ மேல பூசிட்டாங்க. சரி விடு, ஒண்ணு செய், என்னோட சேர்ந்து நீயும் அக்னியை சுத்தி வா. நான் சங்கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ ரோஷினியை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க. எங்க பாருமா, கல்யாணத்துக்கு உங்க சைடுல இருந்து எவ்வளவு பேர் வருவாங்க? எல்லா ஏற்பாடுகளும் வேகமா நடந்ததால எங்க சைடுல இருந்து யாரும் வர முடியாதுங்க. நாங்க 2 பேரும் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றீங்கக்கா? மாப்பிள்ளை அழைப்புக்கு உங்க பக்கத்துல இருந்து சித்தார்த் வருவார்ல? ஏன் வரமாட்டாரா? சித்தார்த்தும் ராஜும் ஆரம்பத்துல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா? பேங்காக்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து தண்ணி அதாவது தனியா நிறைய இடத்துக்கு 2 பேரும் ஒண்ணா போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கும் சம்மதம் தான், முழு சம்மதம். சித்தார்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கு இதுல ரொம்ப சம்மதம். நான் வந்துடுறேன். சித்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி சரி, மறுபடியும் ஆட ஆரம்பிங்க. என்னாச்சு? நீ சுத்தமா மறந்துட்ட. நானா? எதை? மஞ்சள ஒருத்தவங்க மட்டும் பூசிக்க கூடாது. நீ வெளியில போயிடுற. ஏன்னா எல்லாரும் வெளியில இருக்காங்களே, நான் வரேன். சித்தார்த் எங்க போற? உட்காரு. இல்ல நான் எங்கேயும் போலாம்.
சரி, நீங்க 2 பேரும் இந்த ஹோம குண்டத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு நில்லுங்க. சித்தார்த், என்னோட நெத்திச்சுட்டி எங்கேயோ விழுந்துருச்சு. தேடி பாரு, இங்க எங்கேயோ தான் விழுந்திருக்கோம். நான் தேடி பார்த்துட்டு கிடைக்கலையே. நம்ம 2 பேரும் கொஞ்சம் அங்க தேடுவோமா? சரி, இப்போ மணமகள் முன்னாடியும் மணமகன் பின்னாடியும் சுத்தி வாங்க. கொஞ்சம் இரு, அங்க பாக்குறேன். சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து இங்க உட்காருங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. இப்போ மணமகள் நெத்தியில குங்குமத்தை வைங்க. ரோஷினி, இது சரியா பண்ணியாச்சு சித்தார்த். நான் இப்போ உன்னோட மனைவி ஆயிட்டேன். மறுபடியும் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு நான் தான் உன்கிட்ட முதல்ல சொன்னல. அன்னைக்கு நம்ம அக்னியை தவிர சுத்தி வந்தோம். இன்னைக்கு அதை சரி பண்ணியாச்சு. சரி, கல்யாண சடங்குகள்லாம் நல்லபடியா நடத்தி முடிச்சாச்சு. சரி, நீங்க 2 பேரும் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் சித். நீ கொடுத்த வாக்குல இருந்து தவறிக்கிட்டே இருக்க. நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன்னு எனக்கு தோணல. ரோஷினி கூட எப்படி நெருக்கமா பழகுறேங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் அவளை காதலிக்கிறேம்மா. அவன் மேல என் உயிரையும் வச்சிருக்கேன். சாரி.
ரொம்ப நன்றி ரோஷினி. உன் உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அதே சமயத்துல என்ன மன்னிச்சிரு. உன்னை தப்பா நினைச்சு அடிக்கடி சண்டை போட்டுட்டேன். நீ ரொம்ப நல்லவ. என்ன உளர்ற? நீ என் கூட சண்டை போடாம வேற யார்கிட்ட சண்டை போடுவ? சித்தி எங்க ரோஷினி? நானும் அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். மாமா, நீங்க அவரை எங்கேயாவது பாத்தீங்களா? இங்கதாம்மா பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான். இப்ப வந்துருவாரு. சரி பரவாயில்ல விடு. மாம், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இல்ல சங்கீதா, பெத்தவங்க கிட்ட குழந்தைங்க சண்டை போடாம வேற யாரு சண்டை போடுவா? சந்தோஷமா இருமா. நானும் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். நான் சங்கீதாவை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன். அவளுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தர மாட்டேன். என் ஆயுஸ் உள்ள வரைக்கும் இவளை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். சந்தோஷமா இருப்பா. அத்தை, நம்ம கிளம்பலாமா? ஆ, ஆ, நாங்க போயிட்டு வரேங்க. வாங்க. போயிட்டு வாங்க. ஏமா நீ எங்க போற? இப்பதான் நாங்க சங்கீதா விட்டு பிரிஞ்சிருக்கோம். நீயும் போயிட்டீனா அப்புறம் இந்த வீடு களை எழுந்துடும். எனக்கு ஒரு ராத்திரியாவது இங்க தங்கிட்டு போமா? மோனா அத்தை சரியா தானே சொல்றாங்க. முடிஞ்சா இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்கிட்டு போ. அட பரவாயில்ல, தங்கிட்டு வா ரோஷினி. நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் சரின்னு சொல்லிட்டா என்னை எதிர்த்து பேச யாருமே இல்ல. என்னப்பா சொல்ற? ஆமா. பாட்டி, சித்தார்த் போன் எடுக்க மாட்டாரே. நீங்க வீட்டுக்கு போனதும் அவர்கிட்ட எனக்கு போன் பண்ண சொல்றீங்க? கண்டிப்பா சொல்றேன். வீட்டுக்கு போன உடனே உனக்கு போன் பண்ண சொல்றேன். சரியா? சரிங்க சம்மதியப்பா. நாங்க போயிட்டு வரோம். மறுபடியும் சந்திக்கலாம். வரமா ரோஷினி? வரேங்க. பாப்பா. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு சித்தார்த். என்ன மன்னிச்சிடு. ஐ லவ் யூ சித்தார்த். ஓகே, அன்னைக்கு நாம அக்னியை தப்பா சுத்தி வந்தோம். இன்னைக்கு நான் அதை சரியாக்கிட்டேன். இப்ப நான் உன்னோட மனைவி ஆயிட்டேன் சித்தார்த். மறுபடியும். அப்பப்பா என்ன புழுக்கமா இருக்கு. வர வழியில எவ்வளவு டிராபிக்கா. அடக்கடவுளே. அட ஏன்பா உன்னை அங்க தேடிட்டு இருந்தோம். நீ என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? எப்ப வந்த? பாட்டி, அங்க ஒரே புகையா இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். ரோஷினி எங்க இருக்கா? அது சரி. எங்க பாத்தியாப்பா, உன் புள்ளைய ரோஷினி அங்க தேடிட்டு இருக்கா. இவன் பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு ரோஷினி எங்கன்னு கேக்குறான். ஏன்பா இவ்வளவு ஆசை இருந்தா ஒரு நாள் மாமியார் வீட்டுல தங்கறது என்ன தப்பு? நீ ஏன் கிளம்பி வந்துட்ட? சரி விடு. ரோஷினி இன்னைக்கு அங்கதான் தங்குறா. சங்கீதா இன்னைக்கு தானே அந்த வீட்டை விட்டு போயிருக்கா. அதனால அவளோட அத்தையும் அவளோட அம்மாவும் வீடு வெறிச்சோடி இருக்கு, ஒரு நாள் தங்குடின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லன்னு நானும் ரோஷினிய தங்கிட்டு வான்னு சொல்லிட்டேன். பொண்ணு பிரிஞ்ச மனசு தவிக்கதா சொல்லு. சரி சித்தார்த், ரொம்ப உடம்பு அசதியா இருக்கு. தூக்கம் கண்ண சொக்குது. போய் சரி பாட்டி. படுக்க. சிமி போய் தூங்க போறடினா. சரி ஏப்பா சீக்கிரம் தூங்குங்கப்பா. அம்மா, ஒரு நிமிஷம் இருக்க. உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் இப்போ என்னால் அது முடியாதுமா. என்னால் பண்ண முடியாது. இது வரைக்கும் நீங்கள் கேட்ட எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனால் இதை என்னால் செய்ய முடியாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஐம் சாரி. என்னால் இது முடியாதும்மா. சத்தியமா என்னால் முடியாது. சித், எப்பையில இருந்து நீ இவ்வளவு சுயநலவாதியான?
அம்மா நான் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேம்மா. ஏன் நம்புங்க, தயவு செஞ்சு உங்கள் பையனை நம்புங்கம்மா. நான் கண்டிப்பாக யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். உங்களையோ ரோஷினியோ இல்லை கிருத்திகாவையோ கண்டிப்பாக நான் பண்ணுறேம்மா. ஆனால் இது என்னால் பண்ண முடியாது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இந்த சித்தார்த் ஏன் என் போனை கட் பண்ணிட்டே இருக்காரு? இப்படி வந்து இப்ப சொல்லு, என்னாச்சு? ஏன் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்த? என்னாச்சு இப்ப சொல்லு. சித்தார்த், என்னோட இதய துடிப்பு நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுறேன் ரோஷினி. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். சொல்லு சுதா, உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடு. அட சொல்லு சுதா. எதுக்காக இப்ப சிரிக்கிற? உங்ககிட்ட நான் என்ன சொல்றது? அதான் நான் பேசுறதுக்கு முன்னாடி நீ பேசி முடிச்சிடுறியே. அது என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம். நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கவா? கேளு ரோஷினி. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையங்கிறதுனால தான் என்னை காதலிக்கவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கவும் சம்மதிச்சல. ஒருவேளை மறுபடியும் நாம ஒருவேளை அதே சூழ்நிலையில் போயிட்டோம்னா, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னாலும் எதுவுமே இல்லைன்னாலும் அப்போ நான் உன் கூட தான் இருப்பேன் சுதா. நம்ம 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த வெறுப்பும் இல்லை. காதல் மட்டும்தான் இருக்கு. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் சுதா. எனக்கு நீ மட்டும்தான் வேணும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். என் கூட இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரோஷினி. உன்னை விட்டு இனி ஒரு நிமிஷம் கூட பிரிக்க மாட்டேன்.